ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று வந்து நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், நம்ம வீட்டு விழாவை வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதனுடைய பேலன்ஸ் வீடியோ வந்து இன்னும் வந்து நம்ம போடலை, அப்படி தானே? எந்த ஒரு செயலும் முழுமையாக அடையணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும், அப்படி தானே? ஸோ வந்து ஜெயஸ்ரதி அம்மாவுடைய வகையறா என்னுடைய ஃபேமிலி நான் எல்லாத்தையுமே வந்து காட்டியிருக்கேன். அம்மா, அப்பா, நீங்கள் நிறைய பேர் அப்பாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க. அப்பா, அதுக்கப்புறம் என்னுடைய உடன்பிறப்பு எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க. எல்லாத்தையுமே வந்து நான் நேற்று வந்து ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். இன்னும் வந்து நிறையா பாச பிணைப்பாக இருந்த தருணங்கள் நம்ம ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் வந்து இன்ப துன்பம் இந்த ரெண்டு நிகழ்வுகளுமே வந்து மாறி மாறி வந்திருக்கும். இன்பம் மட்டுமே யாருடைய லைஃப்லையுமே வந்து இருந்தது கிடையாது. அதே மாதிரி துன்பம் அப்படிங்கிறது வந்து யாருடைய லைஃப்லையுமே வந்து கிடையாது. நம்ம ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் ஆரம்ப நிலையில் ஒரு கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னாலும் ஒரு 10-15 வருஷம் கழித்து அதே ஃபேமிலி வந்து நல்ல நிலைமைக்கு உசந்து நல்ல ஒரு ஸ்டேஜையும் வந்து நம்ம அடையிறோம். இப்படி தான் வந்து நம்மளுடைய மேடு பள்ளம் எல்லாத்தையுமே கடந்து தான் செல்வது தான் நம்மளுடைய வாழ்க்கை, சரியா? அதனால் யாரும் வந்து யாரையும் விட்டு நாமளாவே வந்து லைஃப் லாங் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கிறதும் கிடையாது. யாருமே வந்து நம்மளை ஒதுக்கி வைக்கிறதும் கிடையாது. அதே மாதிரி நம்மளும் வந்து யாரையுமே வந்து என்ன பண்ணுறது கிடையாது, ஒதுக்கி வைக்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட சில குணம் உள்ளவர்கள் இருந்தால் அது அவர்களுடைய தவறில்லை, சரியா? ஸோ அதனால் இந்த இந்த இடத்துல வந்து நான் இதை உறவுகள் அப்படிங்கிறத வந்து நான் பதிய வைக்கிற சூழ்நிலையில் இருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு ஒரு நம்மளுக்கு வந்து இன்பம் தரக்கூடியதாக இருக்கும், அவங்களுக்கு வந்து அது வந்து கஷ்டம் தரக்கூடிய ஒரு செயலாக இருந்தால் நம்ம அந்த செயலை வந்து செய்யாதிருப்பது மேல் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எப்போவுமே வந்து நினைக்கிற ஆள், சரியா? அதனால தான் இப்போ நம்ம ஃபேமிலி இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆகி பேசாமல் இருக்காங்க. அப்படிங்கும்போது அப்படியே இருக்கட்டும், காலம் வந்து அதுக்கு பதில் சொல்லி மாற்றும் மருந்தாக அமையும் அப்படிங்கிறதுல தான் நான் இருந்துகிட்ருக்கேன். பட் அந்த நடந்த நிகழ்வுகள் அவங்க நம்மளுக்கு செஞ்ச நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையுமே வந்து என்றைக்கும் மறக்கிற ஆட்கள் வந்து நான் கிடையாது. அதில் ஒரு சில நிகழ்வுகள் வந்து சொல்கிறேன். என் ஃபேமிலியில் எனக்கு வந்து பித்தப்பை ஆப்ரேஷன் வந்து 2012 இப்போ 12 வருஷம் ஆகுது. அந்த டைமில் வந்து நான் வந்து பெரிய ஒரு ஆப்ரேஷன் வந்து எதிர்கொள்கிறதுக்கு எக்கனாமிக்கல் ரீதியாக பொருளாதார ரீதியாக வந்து ரொம்ப வந்து வளர்ச்சி அடைந்த நிலையிலலாம் கிடையாது. அப்பா வந்து நிறைய நகை போட்டு நம்மளை கட்டி கொடுத்தாலும் 50 பவுன் அந்த டைம்லேயே 1999 கல்யாணம் முடியும் போது கட்டி கொடுத்துருந்தாலும் அன்னன்னைக்கு அந்த இது பண்ணி பிள்ளைகளை படிக்க வைக்க சாப்பிட அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. ஒரு பெரிய ஆப்ரேஷன் அப்படிங்கிற இதுக்கு வந்து காசு இல்லாத டைமில் தான் அந்த டைமில் நம்மளுக்கு உதவி பண்ணது என்னுடைய தம்பி. அப்போ வந்து கொஞ்சம் பொருளாதாரத்தில் இப்போ வந்து ரொம்பவே நல்ல மேல் டாப் நிலையில் இருக்காங்க. அந்த ஸ்டேஜில் அவங்க கொஞ்சம் நல்லா இருக்கும்போது எல்லாருக்கும் வந்து செய்யணும் அப்படிங்கிற மனசு வரணும். தம்பிக்கும் சரி, தம்பிக்கு மட்டும் வந்தால் போதாது, தம்பி ஒய்ஃபுக்கும் வரணும், சரியா? ரெண்டுமே இருந்தால் தான், ரெண்டு கையும் சேர்ந்தாதான் வந்து ஓசை இருக்கும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உண்மையான ஒரு விஷயம். அப்போ அந்த டைமில் 2012 வந்து எனக்கு அந்த பித்தப்பை ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த டைமில் ஆப்ரேஷனுக்கு 35,000 அப்படிங்கிறது பெரிய அமௌண்ட்டு. இப்போ அந்த ஆப்ரேஷன் பண்ணோன்னா 2 லட்ச ரூபா வந்து ஆகும் அந்த அப்படி. அப்போ வந்து அந்த உதவியை வந்து செஞ்சு அந்த இன்னைக்கு வந்து நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கும் ஒரு ரீசன், அப்படி தானே? இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கலாம், எனக்கும் நிறைய வந்து மனசுக்குள்ளே வந்து மனஸ்தாபம் இருக்கும். நிறைய படங்கள், அண்ணன் தங்கச்சி படங்கள்லாம் பார்க்கும்போது அந்த பாண்டிங் நம்ம இப்படி இருந்தோம், பட் இப்படி இருந்தும் நம்மளுக்காக நம்ம தம்பி கேட்கல வைக்கல அப்படிங்கிற ஒரு சில இது மனசுக்குள்ளே இருக்கும். பட் அதையும் தாண்டி அவங்க செஞ்ச அந்த நல்ல செயலை நினச்சி நம்மளும் நம்ம வீட்டு பிரச்சனைக்கு நம்ம இந்த மாதிரி இருந்தாலும் அவங்க இப்படி இருக்காங்க, ஸோ ஓகே, அவங்கவுங்களுக்கு ஃபேமிலி எல்லாம் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எப்போவுமே நினைக்கிற டைப்பு, சரியா? ஸோ அதனால் அவங்க எனக்கு செஞ்ச நிறைய விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை என்றைக்குமே வந்து நான் மறக்க மாட்டேன். எங்கே இருந்தாலும் இன்னும் வந்து அவங்க நல்ல சிறப்பமாக நல்லா இருக்கணும், சரியா? அடுத்தது வந்து இன்னொன்று சொல்லணும் அப்படின்ட்டுருக்க முதுமை காதல், சரியா? முதுமை காதல். இப்போ வந்து முதுமை காதலை பேசுகிற அளவுக்கு நான் ஒன்றும் முதுமை அடைஞ்சிடலை, சரி. இருந்தாலும் காதல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி சில பேருக்கு வந்து சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது கண்டவுடன் காதல் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி தானே? கண்டவுடன் காதல் அது வந்து ஒரு பாட்டில் வந்து அந்த காதல் எப்போது, அந்த கண்டவுடன் காதல்ங்கிறது வந்து அது எப்போது அப்படிங்கிற மாதிரி ஒரு பழைய பாட்டிலலாம் வந்து வந்திருக்கும், சரியா? அதாவது அது தவறான இதில் வந்திருக்காது. அந்த முழுமையடைந்த காதல் எப்போது அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டில் சிவாஜியும் அவங்க அந்த நடிகை பேர் வந்து தெரில, அந்த பாட்டில் வந்து நல்லாயிருக்கும் பார்த்துக்காங்க. 2 பேரும் டிபேட் மாதிரி படிப்பாங்க. அப்போது இப்போ வந்து காதல் அப்படின்னா என்ன நினைக்காங்க தெரியுமா? பார்த்த உடனே ஒரு வாரம் ஒரு ஆள் மேலே, இன்னொரு வாரம் இன்னொருத்தி மேலே, இன்னொரு வாரம் இன்னொருத்தி மேலே, இன்னொரு வாரம்
பார்க்குறவெல்லாம் ஒன்றை விட ஒன்று பெட்டராக வந்து யார் நல்லா இருக்கா, யார் வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு முகத்தோற்றத்தில் வந்து அழகாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத வைத்து தீர்மானிக்கப்படுறது தான் இப்போ உள்ள காலத்தில் வந்து காதலாக இருக்கின்றது. சரியா? அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து நம்ம எடுத்துக்கோங்க, நீங்கள் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஒவ்வொருத்தர் வீட்டில் வந்து அம்மா அப்பா எல்லாமே நம்ம கூட இருந்து மொத்தமாக ஒரு குடும்பமாக 4-5 குழந்தைங்களோ 2 குழந்தைங்களோ எல்லாருமே இருந்து நம்ம பார்த்த குடும்பத்தில் நம்ம அம்மா அப்பா வந்து ஒரு கஷ்டமாக ஒரு சண்டை போட்டு பேசாமல் இருந்தால் வச்சா அன்றைக்கி அந்த ஃபேமிலியே வந்து ரொம்ப டல்லாக இருந்த மாதிரி இருக்கும். டல் மீன்ஸ் அம்மாவுக்கு ஒரு வேலை செய்ய தோணாது, சாப்பிட தோணாது. அவங்க செஞ்சு வச்சுருப்பாங்க, ஆனால் வந்து அதை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா தன்னுடைய கணவர் நம்மகிட்ட பேசலை, தன்னுடைய மனைவி நம்மகிட்ட பேசலைன்னு அவங்களுக்கு ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் இருக்காது. இந்த மாதிரியாக பல விஷயங்கள் வந்து அந்த காலத்தில் வந்து நடந்துச்சு. இப்போ வந்து கம்மி தான், உண்மைக்குமே இப்போவும் இருக்குது அப்படின்னீங்கன்னா அப்படி இருக்கிறவர்கள் வந்து என்ன அப்படின்னா பேறு பெற்றவர்கள், பாக்கியவான்கள் தான் அப்படி கணவன் மனைவி அமைவது அப்படிங்கிறது. சரியா? ஸோ அதனால் இப்போ வந்து நீ பேசலையா, போ நான் செல்லணுன்ற, நீ செல்லணுன்ற, நீ ஆர்டர் பண்ணி தின்னு, நான் ஆர்டர் பண்ணி தின்னு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அன்னைக்கு வந்து ஒரு கணவன் மனைவிக்கு இடையே வந்து ஒரு உறவில் வந்து ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கே வந்து அடுத்த ஒரு வேலையை செய்கிறதுக்கே வந்து அவங்களுக்கு வந்து மைண்ட் செட் வந்து இடம் கொடுக்காது. அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. சரியா? அதனால் ரெண்டு பேருமே ரொம்ப அப்படி அந்யோன்யமாக உருண்டுகிட்டு இருந்தால் தான் அது லவ்வா அப்படிங்கிறதுல யாராவது ஒரு ஆள் வந்து ஒருத்தங்க மேலே அதிகமான அன்பு வந்து வச்சுருப்பாங்க. சரியா? சரி, இதுதான் வந்து லவ். நான் அப்பவுமே சொல்லிட்டேன், பார்த்து ஒரு மாதத்தில் 3 பேரை, 6 மாதத்தில் 10 பேரை, இந்த மாதிரி எல்லாமே வந்து இன்ஃபாக்சுவேஷன். சரியா? இன்ஃபாக்சுவேஷன் லவ் பண்ணுறது வந்து ஒரு லவ் கிடையாது. அதே மாதிரி ஒரு லைஃப் அப்படிங்கிறது, ஒரு கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய ஒரு லைஃப் அப்படிங்கிறது ஒரு 1 வருஷம் 2 வருஷத்துலலாம் வந்து நாம் வந்து அந்த அளவுக்கு முழுமையாக வந்து என்ன பண்ணிக்கிட முடியாதுன்னா புரிஞ்சுக்க முடியாது. குறைந்தது வந்து ஒரு 5க்கு மேலே ஒரு 10 வருஷம் அதெல்லாம் ஆகும்போது தான் அந்த முழுமையான பக்குவம் என்பது எல்லாமே வரும். அப்போ நீங்கள் கேட்கலாம், 25 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் கடந்து தானமாக இருந்தீங்க, அப்புறம் ஏமா பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா அதான் நான் சொல்லணும், பிரச்சனை என்பது நம்மை மட்டும் சார்ந்தது அல்ல, நம்மை சுற்றி உள்ளவர்கள். சரியா? எந்த ஒரு ரூபத்திலாவது நம்ம பிரச்சனைகள் வந்து வரும். சரியா? நானுமே அதான் சொல்லுவேன், என்னுடைய லைஃப்பில் நான் இருந்த வரைக்கும் எங்கள் 2 பேருக்குள்ள சண்டை, மனஸ்தாபம், தாபம், அடிப்புடி எல்லாமே வந்தாலும் நாம் இருவரும் ஒருவர் மற்ற இடத்துல விட்டு கொடுக்கக்கூடாது, நம்ம ஹஸ்பண்டுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறது, இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள்லாம் இருந்துச்சு. அடுத்தது ஃபேமிலி, பிள்ளைகள் அப்படின்னு வரும்போது அவர்கள் மூலியமாக அது நல்லது, யார் தப்பு பண்ணா அப்படிங்கிறதுக்குள்ளே நான் வரல. பட் அந்த மாதிரி ஆகும்போது அடுத்த நிலைக்கு போகும்போது அவர்களால் தான் அடுத்தடுத்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அதன் மூலியமாக நம்ம கணவன் மனைவிகளையும் வந்து விரிசல் நிறைய வீடுகளில் நீங்கள் பார்க்கலாம். நிறைய ஒன்று வந்து மாமியார் பிரச்சனைகள், நாத்தனார் பிரச்சனைகள், அடுத்தது வந்து சொத்து பிரச்சனை, அடுத்தது வந்து காசு கொடுக்கல் வாங்கல, சொந்த பந்தத்துள்ள சீராட்டுகள் செய்கிற பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லையும் நிறைய இதில் ஒவ்வொரு ஃபேமிலிலையும் ஒரு விதமான பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது. சரியா? ஸோ இப்போ நான் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, கிழவனும் கிழவியும் வந்து அவங்க பண்ணுற லவ் நிறைய இந்த கமெண்ட்ஸில் ஹேட் கமெண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்கிறது தான் நான் வந்துட்டு சொல்ல வரேன். அவங்க லவ் ஐயோ வெக்கம் இல்லையா, உனக்கு மானம் இல்லையா, இப்படிலாம் வந்து பண்ணுவாங்களா? உங்கள்கிட்ட எல்லாம் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். சரி, இந்த மாதிரி போடுறவங்களுக்கு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பாவினுடைய அந்த புனிதமான காதலால் தான் நீங்கள் வந்து பிறந்திருக்கீங்க. சரியா? ரைட். அவங்களுக்கு வந்து அவங்க ஆயுள் உள்ளவரை கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தவும், அப்படி தான் வந்து நம்ம கோயிலில் வந்து கடவுள்கிட்ட வந்து வாழ்நாள் முழுவதும் இவரை நேசிக்கவும் மதிக்கவும் இவருக்கு உடன் துணையாக இருந்து துன்பத்திலும் இன்பத்திலும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பிரமாணிக்கமாக இருந்து நான் என்னுடைய கடமையை செய்வேன் அப்படின்னு நம்ம 2 பேருமே வந்து வாக்குறுதி அளிக்கும். நான் எங்களுடைய இதை சொல்கிறேன், மற்றவங்களும் ஒவ்வொரு இதில் நீங்கள் அப்படி தான் வந்து பண்ணியிருப்பீங்க. அப்போ நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவினுடைய லவ்வை ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம், இப்போ சில வீட்டில் எனக்கு வந்து 43 இயர்ஸ் வரும்போது என் பிள்ளைகளுக்கு பசங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு, சிலருக்கு 43 ஏஜில் தான் வந்து சின்ன குழந்தைங்க இருக்கிறலாம் இருக்குது. இப்போ எனக்குமே வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் 7th 8th படிக்கிற பசங்கள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. ஏன்னா எனக்கு கல்யாணம் வந்து 19 வயசில் முடிஞ்சு போச்சு, சிலர் வந்து 29 வயசில் கல்யாணம் முடிச்சவா இருக்கா. அப்போ எனக்கு மூத்த பிள்ளைக்கு 23 வயசு ஆகுது அப்படின்னா அவளுக்கு வந்து 10 வருஷம் கழிச்சு கல்யாணம் முடிச்சிருந்தானா அவள் பிள்ளைக்கு 13 வயசு தான் ஆகும். சரியா? அப்போ அவங்க வந்து அந்த ஸ்டேஜில் வந்து அவங்க கணவன் மனைவி வந்து அன்பாக இருக்கக்கூடாதா, அந்யோன்யமாக இருக்கக்கூடாதா, அவங்கள போய் அந்த மற்றவங்க சொல்கிறவங்க வந்து கிழவி அப்படின்னு வந்து சொல்லுவாங்களா, இல்லை சின்ன வயசுலேயே கல்யாணம் முடிச்சு பெரிய பிள்ளைங்க உங்களை மாதிரி இருக்கும்போது உங்கள் அம்மா அப்பா வந்து சந்தோஷமாக இருந்தால் அதை வந்து பொறாமைப்படுகின்ற ஜென்மம் இந்த உலகத்திலேயே
எந்த ஒரு பிறவியிலும் இருக்காது. ஒரு மனுஷ பிறவியிலையும் சரி, மிருக பிறவியில கூட அந்த இந்த மாதிரி ஒரு செயல் வந்து யாருக்குமே இருக்காது. ஸோ அந்த கிழவன் கிழவி அப்படின்னு சொல்கிற அந்த பேட் கமெண்ட்ஸ் போடுற நாய்கள் இருக்குல்லையா, அந்த நாய்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் சரியா. அந்த எல்லாருமே வந்து முதுமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து வரக்கூடிய ஒரு ஸ்டேஜ். அப்போ அந்த முதுமை ஸ்டேஜில் கணவன் மனைவி நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி உங்கள் வீடுகளில் வந்து உங்கள் அம்மா அப்பா, எங்கள் அம்மா அப்பாலாம் வந்து பேசவே மாட்டாங்கப்பா, நீ வந்து வெளியே போயிடலாம், வச்சிடலாம், வாங்கிடலாம், அவங்களுக்குள்ளதை உங்கள்கிட்ட என்ன சொல்லிக்கிட்டா இருப்பாங்க சரியா. அதனால் ஒவ்வொருத்தர் 5 விரலும் ஒன்று போல் இருக்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் ஒரு சில அம்சங்களை வந்து சார்ந்தது சரியா. அதனால் இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும், வாழணும் அப்படின்ட்டு அந்த வரைமுறைகளை வந்து நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து என்ன பண்ணக்கூடாது, சொல்லி கொடுக்க கூடாது சரியா. அதே மாதிரி இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப பயங்கரமாக அந்த தெளிவாக யோசிச்சு இந்த வார்த்தைகளெல்லாம் வந்து என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். அதுவும் நம்ம பேரண்ட்ஸை நம்ம அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் அப்படின்னா பாவத்துலேயுமே மிகவும் மேலான பாவம். நம்மளுடைய பைபிள்லையுமே என்ன செய்யுது, தாய் தகப்பனை கணம் பண்ண மறவாதே. கணம் அப்படின்னா மரியாதை சரியா, மரியாதை மிச்சமான ஒரு வார்த்தை. ஸோ அதை வந்து மறவாதே அப்படின்னு சொல்லியிருக்கும் போது நீ வந்து உண்மையான ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறதுக்கே வந்து தகுதி அற்றவன் சரியா. அதே மாதிரி தான் நிறைய பிள்ளைங்க போடுறீங்க, நான் வந்து பார்க்குறேன். போடும்போது இப்படி வயசுக்கு ஏற்ற மாதிரி பண்ணு. ஏன் வயசு என்ன, நான் என்ன பண்ணணும், நான் என்ன டான்ஸ் ஆடணும், என்ன பாட்டு படிக்கணும், என்ன பேசணும், என்ன செய்யணும், எந்த விதமாக ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு வந்து நான் ஃபுல்லாகவே வந்து எல்லாமே நல்லா தெரிஞ்சு தான் இருக்கேன் சரியா. ஸோ அதனால் கிழவன் கிழவி அப்படிங்கிறது நாம் எல்லாருமே ஒரு ஸ்டேஜில் அடைய தான் போகிறோம். அன்னைக்கு அடைந்தாலும் அந்த வார்த்தைகளை நாம் கூறக்கூடாது. ஏன்னா நாமளும் அந்த ஸ்டேஜை அடையக்கூடிய ஒருத்தங்க தான். நம்ம சுற்றி இருக்கிற கிழவன் கிழவிகளாம் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், யோசித்து பார்க்கணும். நம்ம மற்றவங்களை கூறக்கூடாதுங்க. ஸோ அதனால் அதையுமே வந்து யோசிச்சு பார்க்கணும், சந்தோஷப்படணும். நம்மளுக்காக நம்மளுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு எல்லா பிள்ளைகளுக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் அதுதான் பண்ணுவீங்க. நாங்களும் எங்கள் அம்மா அப்பாலாம் இருக்கும்போது எல்லா அம்மா அப்பாவும் சண்டை போடுவாங்க, எப்போ பேசுவாங்க, எப்போ சேருவாங்க அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு ஆனந்தமாக இருக்கும். அம்மா அப்பாவும் சண்டை போட்டு பேசிட்டாங்க அப்படின்னா. ஸோ அதுதான் எல்லா பிள்ளைகளுக்குமே உள்ள ஒரு நிகழ்வாக இருக்கணும் சரியா. ஸோ அதனால் ஒரு விதை போட்ட உடனே வந்து ஒரு விருட்சமாக பெரிய மரமாக வந்து வளர போகிறது கிடையாது. அதை முறையாக வந்து என்ன பண்ணணும், அந்த மண்ணை பதப்படுத்தி அந்த செடியை நட்டி அதுக்கு உரமிட்டு தண்ணீர் இட்டு அப்புறம் அந்த மரத்தை வளர்த்து அதுக்கப்புறம் அதை வந்து ஆடு மாடுகள் மேய்ஞ்சிடாமல் அதுக்கு வேலி அடைத்து அதுக்கப்புறம் வளர்த்து நீ பழம் இதெல்லாம் தரும்போது தான் என்ன பண்ணும் சரியா. நீ உன்னுடைய அதில் வந்து பறவைகள் எல்லாமே அமர்ந்து அந்த பழத்தை சுவைக்கின்ற மாதிரி நீ இருக்கணும் சரியா. அந்த டைமில் எதுவுமே பண்ண விடாமல் நான் வெட்டி உங்களுக்கு பலன் இல்லாமல் போவேன் அப்படின்னா அடுத்த தலைமுறையை நீ உருவாக்க தவறி விட்டாய் அப்படின்னு வந்து உனக்கு அர்த்தம் சரியா. ஸோ அதனால் நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து பெற்றோர்களை வந்து பேசும் பொழுது காயப்படுத்தும் பொழுது வந்து நம்ம பார்த்துங்கணும். அதே மாதிரி மற்றவர்களை ஒரு தாய் ஸ்தானத்தில் ஒரு இவ்வளோ ஏஜில் தாய், சில பேருக்கு ஒரு அத்தையாக இருக்கலாம். நான் இந்த ஏஜில் இப்போ எனக்கு வந்து 45 இயர்ஸ் அத்தையாக, சில பேருக்கு அக்காவாக, இதில் மாதிரி இந்த மாதிரி ஏஜில் நம்ம இருக்கும்போது அந்த வார்த்தைகள் வந்து சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து போடுற மாதிரியும் சில இது தெரியுது. ஸோ அந்த வார்த்தைகளை வந்து கவனமாங்க. நீங்கள் அப்போ உங்கள் அம்மா அப்பாவினுடைய வளர்ப்பு நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து அதில் நல்லா தெரியுது சரியா. சரி, இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி மீன்ஸ் இது வந்து ஒரு நம்ம எல்லாருமே தேவையான ஒன்று. ஏன்னா நம்ம வந்து அடுத்த பிறவி அப்படின்னு ஒன்று பிறக்க போகிறது கிடையாது சரியா. ஒரு பிறவி தான், அடுத்த பிறவி எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அன்னை மதர் தெரேசாவினுடைய ஒரு கதையை வந்து சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எப்பயுமே வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லுவேன், இப்போ வந்து சொல்லலான் இருக்கேன். என்ன அப்படின்னா, மதர் தெரேசா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டைம் வந்து நகர் வளம் வந்து அந்த நகரில் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த டைமில் அங்கே வந்து ஒரு வயசான 90 வயசை கடந்த ஒரு பாட்டியம்மா வந்து ஒரு குப்பைத்தொட்டி பக்கத்தில் கடந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து மதர் தெரேசா அவங்க பக்கத்தில் போயிட்டு அவங்கள தூக்கிட்டு என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கேட்கும்போது அவங்களுக்கு வந்து தொழுநோய் தொற்றால் வந்து அந்த பாட்டி வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ யார் உங்களை இப்படி இங்கே கொண்டு வந்து விட்டா அப்படின்னு சொல்லும்போது அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க, என்னை வந்து என்னுடைய பையன் வந்து என்கிட்ட இருக்கிற சொத்து எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு அபகரிச்சுட்டு என்னைய கொண்டு வந்து எனக்கு இந்த நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னைய கொண்டு வந்து இங்கே விட்டு தள்ளி குப்பை தொட்டிகிட்ட போட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு என்னுடைய வாழ்நாள் முடிகிற வரைக்கும் நான் என் பையனை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க.
ஸோ மதர் தெரேசா வந்து அவங்கள வந்து கூட்டிகிட்டு போய் அவங்களுடைய அவங்க அந்த பராமரிக்கக்கூடிய முதியோர் காப்பகம் இருக்குல்லையா, அங்கே கூட்டிகிட்டு போய் 2 மாதமான ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு அவங்க வந்து சரியான உடல்நிலையில் வந்து ஆயிருக்காங்க. அப்போது அந்த பாட்டி வந்து மதர் தெரேசா கிட்ட பேசும்போது மதர் தெரேசா வந்து மதர் தெரேசாட்ட பேசும்போது இந்த பாட்டி சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து என்னை இவ்வளோ கேர் பண்ணி நல்லா பார்த்துக்கிட்டீங்க. ஸோ உங்களுக்கு நான் ஏதாவது ஒன்று செய்யணும், என்ன செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து மதர் தெரேசாட்ட கேட்டிருக்காங்க. அப்போ மதர் தெரேசா சொன்னாங்களாம், நான் உங்ககிட்ட கேட்க போகிறது வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியோட அந்த பாட்டியோட கையை வந்து இப்படி நல்லா பிடிச்சிட்டு, நம்ம அன்பா அரவணைப்பாக பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி பிடிச்சிட்டு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, உங்கள் பையன் உங்களுக்கு செய்த அந்த தவறை வந்து நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த மதர் தெரேசா வந்து அந்த பாட்டிகிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அப்போ அந்த பாட்டி சொன்னாங்களாம், நான் வந்து எல்லா இருக்கும்ல நம்ம இப்படி வளர்த்தோன்னா, அதே மாதிரி அந்த பாட்டி என்னை வந்து அவன் வந்து ஏமாற்றி என்கிட்ட இருக்கிறதெல்லாம் அபகரித்து என்னை வந்து நோய் வந்த உடனே என்னை வந்து மற்றவங்க பேச்சை கேட்டு என்னை வந்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்து தள்ளி விட்டுட்டான். ஸோ அதனால் அவனை வந்து நான் என் வாழ்நாள் நான் இறக்கும் வரையில் நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த பாட்டி சொல்லிட்டாங்களாம். ஸோ மதர் தெரேசாவும் அதுக்கு மேலே அவங்கள வந்து கம்பல் பண்ணல, போயிட்டாங்க. ஒரு 2-3 வருடங்கள் கழித்து அந்த பாட்டி வந்து மறுபடியும் வந்து உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டு அவங்களுக்கு சாகிற கண்டிஷனுக்கு வந்து அவங்க ஆயிட்டாங்க. அப்போ அந்த பாட்டி மதர் தெரேசாவை வந்து கூப்பிட்டாங்களாம், என்னை காப்பாற்றி என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்ட உங்களுக்கு நான் எந்த ஒரு கைமாறுமே நான் செய்யலை. ஸோ நான் இந்த கைமாறை நான் உங்களுக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதர் தெரேசா வந்து அவங்களுடைய அந்த கையை பிடிச்சிட்டு 2 பேருக்கு அந்த பாட்டி வந்து பிடிச்சிட்டு, நான் இன்னைக்கு இந்த சாக போகிற இந்த தருவாயில் நான் மனசார என்னுடைய பையன் செய்த அந்த தவறை வந்து நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம். ஸோ இதில் வந்து தாய் தகப்பன் செய்த நல்லவங்க கெட்டவங்க உன்னை வளர்த்து உன்னை ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி அந்த அளவுக்கு வச்ச ஒரு தாய் தகப்பன் உனக்கு வந்து என்றைக்குமே வந்து நல்லதை தான் வந்து மோஸ்ட்லி செஞ்சுருப்பாங்க, நல்லா தான் வந்து நீ இருக்கிறதுக்கு பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த பாட்டி அந்த பட்டை எல்லா இதையுமே மறந்து மனதார, ஏன்னா இறக்கும் சொல்லுவாங்கல்ல, சாகும்போது வாக்குமூலம் கொடுக்குறதெல்லாம் சொல்லிட்டு போகிறதெல்லாம் இது பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி அவங்க மனதார மன்னித்துக்கு போனோம். அன்னை தெரசா சொல்லியிருக்காங்க, உங்கள் பையன் மேலே இருந்த பாவம் அவன் செய்த இது எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து அவனுக்கு வந்து நீக்கப்படுகிறது. ஸோ இன்னைக்கு அவன் அந்த தாயினுடைய அந்த சாபத்திலிருந்து விமோச்சனம் அடைந்து அவனும் நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மதர் தெரசா வந்து அவங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க. சரியா? ஓகே நண்பர்களே, அதுக்கடுத்து இன்னொன்று வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, அந்த இந்த டெட் எக்ஸாம் இருக்கு இல்லையா, டெட் எக்ஸாம் அது வந்து நான் வந்து கிளியர் பண்ணி தான் 2013 கிளியர் பண்ணி தான் நான் வந்து இந்த வேலைக்கே வந்து வந்திருக்கேன். சரியா? ஸோ இதை வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து என்ன, இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல்ஸ் போட்டுச்சு. இப்போ உச்சநீதிமன்றம் கவர்மெண்ட் போடல, உச்சநீதிமன்றம் வந்து ஒரு பெரிய கேஸ், அந்த கேஸுடைய டீட்டெயில் எல்லாமே சொல்லணும்னா நிறைய டைம் எடுக்கும். ஸோ அந்த கேஸில் வந்து இனி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க டீச்சரும் சரி, வருகின்ற புதுசாக போடுறவங்களும் சரி, டெட் அப்படிங்கிற ஒன்று கிளியர் பண்ணால் மட்டுமே அங்கே வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ண முடியும். மற்றபடி ஏற்கனவே வேலை பார்க்குறவங்க 2011க்கு அப்புறம் வேலை பார்க்குற யாராக இருந்தாலும் டெட் எக்ஸாம் எழுதலை அப்படின்னா அவங்களுடைய ஜாப்பில் வந்து கண்டினியூ பண்ண முடியாது. ஒரு 2 வருடம் வந்து அவங்களுக்கு டைம் கொடுக்கப்படுது, அதுக்குள்ளே எழுதணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. சரியா? இது வந்து கவர்மெண்ட் போட்டது வந்து ரைட்டா தப்பா என்ன ரூல்ஸ், இதுக்குள்ளே வந்து இப்போ நான் போகலை, அது வந்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பேசணும். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மரணம் ஒன்று தான் வந்து மற்றவங்களுக்கு வருது அப்படின்னா, ஐயோ எனக்கும் வரலையே, அவன் செத்து போயிட்டானே, என்னையும் சீக்கிரம் எடுங்கன்னு மனிதன் வந்து நினைக்காத ஒன்று வந்து என்னது அப்படின்னா மரணம் அப்படிங்கிறதா, மற்ற எல்லாமே. அப்போ ஸோ இந்த நிகழ்வு வந்த உடனே நான் டெட் எக்ஸாம் எழுதியிருக்கேனா, நான் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணி வந்தேனா அப்படிங்கிற எந்த ஒரு தகவலுமே தெரியாமல் ஆர்டர் பாஸ் பண்ணி எனக்கு மறுநாள் தான் ஸ்கூலுக்கு போகும்போது தெரியும். சரியா? ஆனால் அதுக்குள்ளேயே நம்ம சமூக வலைதளத்தில் உள்ள பல நலன் விரும்பாதவர்களுக்கு சரியா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அவங்க வந்து உடனே மெசேஜ் போட ஆரம்பிச்சாச்சு, ஏய் வீடியோ பண்ணுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு போய் டெட் எக்ஸாம் படிக்கிறதுக்கு ஆரம்பி, உன்ன மாதிரியான அந்த இதில் வந்தவங்களுக்கு, இந்த சும்மா கவர்மெண்ட் வேலை போட்டவங்களால தான் இங்கே இப்படி இருக்கு, நிறைய பேர் படிச்சுட்டு வச்சுட்டு வேலை இல்லாமல் வைக்காங்க, போய் படிக்கிற வேலையை பாரு, பாஸ் பண்ணுற வேலையை பாரு அப்படின்னு சில பேரும், உங்களுக்கு இதில் ஏதாவது நல்லா கேட்குற மாதிரி உங்களுக்கு ஏதாவது இதில் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு சொல்கிற சில பேரும், அப்போ நீங்கள் என்னதை தான் முழுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு தெரியலை.
ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், என்ன படிச்சிருக்கேன், என்ன எக்ஸாம் எழுதி நான் வெளில வந்தேன், இதெல்லாமே தெரியல. சின்ன சின்ன இதை வச்சு நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுறீங்க. எதுவுமே தெரியாமல் வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அனலைஸ் பண்ணி அப்படி ஒரு சின்ன புள்ளி வச்சா அப்படி கோலம் போட்டு அப்படி பண்ணிடுறீங்க. வீடியோ போடுறோம் அப்படின்னால இவ்வளோ, அப்போ உங்களுக்கு ஃபுல் உள்ள இது வந்து உங்களுக்கு தெரியாது. பட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அவங்கள பற்றி இன்னுமே நல்லாவே ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணாமல் நீங்களே மூக்கு கண்ணு காது எல்லாமே வச்சுருந்தீங்க. அதுக்கப்புறம் இந்த ரூல்ஸ் போட்டாங்களா, இவளுக்கு வேலை போயிருமா, ஹாப்பி அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்கு வந்து வந்துடுறீங்க. சரியா? உங்கள் எல்லாருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவான டீட்டெயிலான பதில் காத்து கொண்டிருக்கின்றது. ஓகேவா?